என்னோட பேர் உஷா. என்னோட டாட்டர்ஸ்க்கு நான் வந்து கண்டிப்பாக தேங்க் பண்ணேன். ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எனக்கு ஈவினிங்கில் காஃபிலாம் கொடுத்து தருவாங்க நான் படிக்கிறதுக்கு. அவங்கள தேங்க் பண்ணுறேன். ப்ளஸ் இன்ஸ்டியூட் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க சார். அதுக்கு முன்னாடி அதில் என்னோடய பசங்க 2 பேர் இருந்ததுனால அவங்கள பார்த்துக்கணுன்றதுக்காக நான் என்னோடய ஃபர்தராக நான் எதுவுமே பண்ணாமல் தான் வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் பெரியவங்கள ஆனதுக்கப்புறம் சரி படிக்கலாம், நான் ஃப்ரீயாக இருக்கேன் இப்போ படிக்கலாம் அப்படின்னு தோணி 2021லேருந்து குரூப் 4க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ரேஸில் தான் ஜாயின் பண்ணேன் 21ல். நான் இங்கே இருக்கக்கூடிய பேசிக் சர்க்கிள், எக்ஸ்ட்ரீம் பேட்ச்சு, சூப்பர் பேட்ச்சு, இது எல்லா டெஸ்ட்டுமே வந்து கண்டினியூவாக நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால என்னால் ஈஸியாகவும் கிளியர் பண்ண முடிஞ்சது இந்த எக்ஸாம். இன்ஸ்டியூட்டோட சப்போர்ட்டு ப்ளஸ் நானும் வீட்டில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக படித்ததுனால என்னால் இதை பண்ண முடிஞ்சது. ஒன்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு நாள் வேஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக கில்ட்டியாக நான் ஃபீல் பண்ணுவேன். அது மற்றவங்க எப்படின்னு தெரியல, பட் நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன். அன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை கண்டிப்பாக நான் படிச்சிடுவேன். அப்போ தான் எனக்கு தூக்கமே வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக ரெகுலராக படிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இன்ஸ்டியூட்டில் மந்த்லி மேகசின் கொடுப்பாங்க அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்காக. அது படிச்சுக்கிட்டே இருந்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டெஸ்ட்டு வந்து ரெகுலராக டெஸ்ட் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப க்ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம அதை வந்து அந்த நேரம் கஷ்டமாக நினச்சோம்னா கிளியர் பண்ணுறது கஷ்டம். அந்த நேரமே நம்ம படிச்சிடணும். அது படிக்கிறதுக்கான வாய்ப்பாக நினச்சிட்டு நம்ம படிச்சிட்டோன்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து எல்லா கொஷினுமே நமக்கு வந்து ஃபெமிலியரான மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துட்டு நம்ம பதட்டப்பட தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஷின்ஸ் மாதிரியே இருக்கும். நம்ம ஈஸியாக அந்த ப்ராக்டிஸ் வேறு வந்துடும். ஸோ வேகமாக நம்மளால் பண்ண முடியும், டயத்துக்கு பண்ணிட முடியும். ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டெஸ்ட்டு நிறைய போட்டிருக்கேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. எங்கள் அப்பா வந்து டிரான்ஸ்போர்ட்டில் இருந்தார். பட் எனக்கு அவேர்னஸே இல்லை சொல்ல போனோம்னா. கவர்மெண்ட் ஜாபுக்கு வரணும் அப்படின்றது இல்லை. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஆசை, நான் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கணும், அப்பா மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கணும் அப்படின்றது. அது எனக்கு குழந்தைங்க இருந்ததுனால பார்த்துக்க ஆள் இல்லைனால எனக்கு சாத்தியமாகலை. கொஞ்சம் அவங்க பெரியவங்க ஆனதுக்கப்புறம் அது என் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றினா அது இப்போ வந்து நிறைவேற்றிருக்கேன். என்னோடய அம்மாவுக்கு அடுத்தது என்னோடய பசங்க.